இங்க இருக்க சம் பாருங்க. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில், அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி வேலை நாட்கள் தொகை இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. P into D, P1 into D1 into H1 divided by W1 equal to P2 into D2 into H2 divided by W2 அப்படின்னு வரும். ஸோ இது ஈஸியா நம்ம ஃபார்முலா போடலாம். இது என்ன அப்படின்னா Pங்கிறது நாட் பர்சன், ஸோ வேலையாட்கள். டிங்கிறது பார்த்தோம்னா டேஸ், ஹெச்ங்கிறது ஹவர், டபிள்யூங்கிறது வேலையாட்கள். ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு இங்கே ஃபார்முலா அப்ளை பண்றது அப்படின்னா இப்போ P 20 நாட்கள், இந்த இடத்துல நமக்கு வேலைங்கிறது கீழே டினாமினேட்டர்ல கீழே மட்டும் போட்டா போதும், அதெல்லாம் நியூமரேட்டர்ல வரும். அப்போ 20 நாட்களுக்கு அப்படின்னா நாட்கள் மேல 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு, ஸோ 15 வேலையாட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் தொகையை ஊதியங்கிறதான் வேலை செஞ்ச வேலை. ஸோ அப்ப 6 லட்சம் கீழே இந்த இடத்துல 5 வேலையாட்கள், ஸோ வேலையும் மேல நாட்களும் மேல எவ்வளவு தொகை கிடைக்குன்னு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணா போதும். இதுல அப்படியே நமக்கு கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்குறியை கொண்டு போயிட்டு இங்க கொண்டு வந்துடலாம், இதெல்லாம் இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப இதெல்லாம் இங்க வந்துருச்சுன்னா இல்ல அப்படியே நீங்க கேன்சல் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது நம்ம என்ன பண்ணலாம், இதை கொண்டு போயிட்டு இதை இங்க கொண்டு வரேன். ஸோ 5 × 12, இது வந்து இந்த 20 × 15/6ங்கிறது 6 கீழே மேல வரும், மேல இருக்கிறது கீழே வரும். 20 × 15ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறப்ப இதை ஃபர்ஸ்ட் டேபிள்ல 4 டைம் 4 5 20, இது 12 15 இருக்கா. ஸோ இந்த 4ஆம் வாய்ப்பாடுல இது 12 எத்தனை டைம், 3 டைம், எது வேணாலும் நமக்கு அடிச்சுக்கலாம். இந்த 3ஆம் வாய்ப்பாடுல இந்த 15 எத்தனை டைம், 5 டைம். ஸோ 5 டைம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 6/5 இருக்குது. 6/5ங்கிறது என்னது, ஆக்சுவலா வேலைங்கிறது தொகைங்கிறது லட்சத்துல இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வகுத்தோம்னா என்ன வரும், 6 ÷ 5 வகுத்தீங்கன்னா 4 5 5, ரிமைனிங் எத்தனை 1. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வச்சு 0 சேர்த்துவோம். ஸோ 0 சேர்த்துனீங்கன்னா என்ன வருங்க, 10. 10னா 2 5 10. அப்ப நமக்கு என்ன வரும், 1.2. இங்க எல்லாமே எதுல இருந்துச்சு, லட்சத்துல இருந்துச்சு. அப்ப இதுவும் எதுல வரும், லட்சம் அப்படின்னு ஆன்சர் வரும். 1.2 லட்சம் அப்படிங்கிறது ஆன்சர். இது TNPSC ல கேட்குற கொஸ்டின்ஸ்.